Hey guys, welcome to Rani's Nursing Academy, Nagarkoil. Hope you all are doing good, staying safe. So, இன்னையோட வீடியோ எது பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, we gonna talk about an important topic in urinary system. That is nothing but kidney failure. ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா acute kidney injury or acute kidney failure. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா chronic kidney injury or chronic renal failure அப்படின்னு சொல்லுவாங்க. So in this class we gonna talk about acute kidney injury or acute kidney failure. So இதோட அர்த்தம் என்ன or this is what is the meaning of this AKI அப்படின்னா this is the rapid loss of kidney function. சடனா ஒரு சின்ன ரீசனால கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து சடனா ஸ்டாப் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனை தான் வந்து அக்யூட் கிட்னி இன்ஜுரின்னு சொல்லுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் யூ மைட் ஹவ் சீன் இன் ஹாஸ்பிட்டல்ஸ் லைக் அ பேஷண்ட் வித் சடன் செப்சிஸ் தே வில் எண்ட் அப் வித் அக்யூட் கிட்னி இன்ஜுரி. ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை தான் அக்யூட் கிட்னி இன்ஜுரின்னு சொல்லுவாங்க. அண்ட் அன் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அபவுட் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ரிவர்சிபிள் நேச்சர், யூ கேன் ட்ரீட் இட். தென் இதோட காஸ் மூணா டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன் இஸ் ப்ரீ ரீனல் காஸ், செகண்ட் ஒன் இஸ் இன்ட்ரா ரீனல் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் போஸ்ட் ரீனல். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரீ ரீனல் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரீ ரீனல் காஸ் வந்து டைரக்டா இதுதான் கிட்னி ஃபெயிலியரோட ரீசன் அப்படின்னு நம்மளால எடுத்துக்க முடியாது. தேர் இஸ் நோ டைரக்ட் இன்வால்வ்மெண்ட் வித் த கிட்னி. சம் அதர் காசஸ் இந்த பாடினால we will end up with this kidney failure. ஸோ அதோட ரீசன்ஸ் எதெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீஹைட்ரேஷன், நம்ம பாடியில சிவியரா டீஹைட்ரேஷன் ஆகுறதுனால, தென் fluid volume deficit like in case of hemorrhage, ஏதாச்சும் ஆக்சிடென்ட்ஸ் ஆர் ஏதாச்சும் சடன் இன்டர்னல் ப்ளீடிங்னால சிவியரா பிளட் லாஸ் ஆகுறதுனால, இன் கேஸ் ஆஃப் சிவியர் டயரியா, வாமிட்டிங், இந்த மாதிரி ரீசன்னால fluid volume deficit ஆகுறதுனாலயும் we can end up with this problem and decrease cardiac output. CO is nothing but cardiac output. So cardiac output குறையிற ரீசன்ஸ்னால லைக் in case of myocardial infarction, then cardiogenic shockல எல்லாம் நம்மளோட cardiac output decrease ஆயிடும். ஸோ இந்த மாதிரி பட்ட சிச்சுவேஷன்ஸும் நம்மள வந்து அக்யூட் கிட்னி இன்ஜுரிக்கு எடுத்துட்டு போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. தென் செகண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ட்ரா ரீனல் காஸ். ஸோ இன்ட்ரா அப்படிங்கறதோட மீனிங் என்னன்னா, திஸ் ஹாஸ் அன் டைரக்ட் இன்வால்வ்மெண்ட் வித் த கிட்னி. ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு கிட்னில வந்து டைரக்டா இன்வால்வ்மெண்ட் இருக்கும். யூ கேன் கெட் ரீசன்ஸ் லைக் நெஃப்ரோடாக்சிசிட்டி. ஸோ நெஃப்ரோடாக்சிசிட்டி ட்ரக்ஸ் நம்ம ரொம்ப சிவியரா எடுக்கிறதுனாலயோ, தென் யூ மைட் ஹவ் நோ அபவுட் திஸ் கான்ட்ராஸ்ட் ஆர் டை, நமக்கு சட்டன் டெஸ்ட் பண்ணும்போது கொடுப்பாங்க. ஸோ அது ரொம்ப ஓவர் டோஸ் ஆகி நம்மளோட பாடியில போய் நம்மளோட கிட்னி ஃபெயிலியர் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. தென் இன்ட்ராரீனல் இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் நெஃப்ரைட்டிஸ், பைலோ நெஃப்ரைட்டிஸ் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி டைரக்டா கிட்னில இன்ஃபெக்ஷன் ஆகுறது. தென் ப்ரொலாங்ட் இஸ்கீமியா, ஏதோ சம் ரீசன்ஸ்னால கிட்னிக்கு வந்து பிளட் சப்ளை ரொம்ப போகாம இருந்தாலும் that will come under this intrarenal causes. Then the third one is about post-renal cause. So post-renal cause அப்படின்னா என்னன்னா, this is what the kidney and this other end is the external meatus or urethra. அப்ப இந்த ரெண்டு பார்ட்டோட இடையில ஏதாச்சும் பிரச்சனைகள் வரும்போது we can call it as post-renal causes. Example, this bladder neck obstruction, நம்மளோட urinary bladderல ஏதாச்சும் obstruction வந்தாலோ, then calculi வந்தாலோ, or else some renal cancer வந்தாலோ, இந்த மாதிரி situations வரதுக்கு chances இருக்கு. So all this pre, intra and post will be coming under the main or major causes for the acute kidney injury. Okay, then next we're gonna see about the symptoms. So in the symptoms classify பண்ணும்போது அது ஒரு phases-ஆ கொடுத்திருக்காங்க. There are 4 phases under the symptoms. So one is onset, second one is oliguric phase, diuretic phase and recovery phase. So onset அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, what is the cause, என்ன ரீசன்னால நம்ம இந்த கிட்னி ஃபெயிலியர் குள்ள போறோம். That is I already explained, right? This pre, intra, post. So இந்த மாதிரி ஏதோ ரீசன்னால நமக்கு கிட்னி இன்ஜுரி வந்திருக்கும். So அதை தான் we will be calling it as onset. Then second one is about oliguric phase. So நேம்லே இருக்கு, you all know what is oliguria. Oliguria அப்படிங்கிறது என்னன்னா, will be having a decreased urine output. Say for example, இப்ப நம்மளோட 1 டேயோட urine output எவ்வளவா இருக்கும்னா 1500 ml per day, அப்படி இல்லைன்னா 1.5 liter per day அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ அதுல 1 டேக்கு அது அப்படியே கம்மியாகி 400 ml-க்கு கீழே நம்மளோட யூரின் அவுட்புட் per day-க்கு இருந்துச்சுன்னா we will be calling it as oliguria அப்படின்னு சொல்லுவோம். So here as the name indicates, பேஷண்டோட யூரின் அவுட்புட் குறையுது. தட் இஸ் த மெயின் திங் வி ஹேவ் டு ஃபோக்கஸ் ஹியர். ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி 1 டேக்கு 400 ml அப்படின்னு சொல்லும் போது ஒரு அவருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் வில் பி ரெடியூஸ்ட் லெஸ் தென் 30 ml per hour. ஏன்னா ஒரு அவரோட நார்மல் யூரினரி அவுட்புட் ஒரு பர்சனுக்கு 30 ml இருக்கணும் அட்லீஸ்ட். ஸோ அதுக்கு கீழே போகும்போது we can call it as oliguria. ஸோ இந்த யூரின் அவுட்புட் குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பாடியில ஃப்ளூயிட் ஓவர்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். தட் இஸ் வாட் இட் இஸ் காலிங் இட் அஸ் ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பாடியில ஃப்ளூயிட் தேங்க ஆரம்பிக்குது ஒரு அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால we are end up with hyperolemia. ஸோ hyperolemia is nothing but நம்மளோட பாடியில நம்மளோட ஃப்ளூயிட் வால்யூம்
அப்படியே அதிகமாகுது. So that is called as hyperolemia. Now this hyperolemia சிம்டம்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்மளோட பாடியில ஃப்ளூயிட் ஓவர்லோட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலி வில் பி ஹேவிங் சம் சிம்டம்ஸ் லைக் எடிமா. யூ ஆல் நோ. ஸோ எடிமாலே பெரிஃபரல் எடிமா வரலாம், தென் டிபெண்டன்ட் எடிமா வரலாம். தென் யூ கேன் டெவலப் வெயிட் கெயின். சடனா நம்மளோட பாடியில வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். Then வந்து pulmonary edema. So this is the main thing. You will be end upping with some distress. Like நிறைய fluid வந்து நம்மளோட pleural cavity எல்லாம் stagnate ஆகி we will develop pulmonary edema. And this is one of an important question. Like how you know your patient has developed pulmonary edema அப்படின்னு பாத்தீங்கன்னா, the classical symptom is pink frothy sputum னு சொல்லலாம், or frothy sputum சொல்லலாம். வாயில இருந்து நொரையா வர ஆரம்பிச்சிடும். So that indicates pulmonary edema. You have to get a medical attention immediately இந்த மாதிரி situationல. And this is one of an important thing. நம்மளோட பாடியில ஆட்டோமேட்டிக்கா ஆசிட் பேஸ் இம்பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி situationல you'll be having metabolic acidosis. So இந்த acidosisல what you have to note down is pH வந்து நமக்கு கம்மியாக ஆரம்பிச்சிடும். So that is the indication for this metabolic acidosis. Then uricemia வர ஆரம்பிக்குது. So uricemia அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளோட பாடியில this nitrogenous waste product அதிகமாக ஆரம்பிக்கும். நம்மளோட கிட்னி வேலை செய்யாம இருக்கிறதுனால யூஸ்வலி நம்மளோட கிட்னி எக்ஸ்கிரேட் பண்ணி அனுப்புற this creatinine, potassium இதெல்லாம் நம்மளோட பாடியில அதிகமாகி அதை தான் we'll be calling it as uricemia ன்னு சொல்றோம். So uricemia வரும்போது obviously you will develop pruritus. Pruritus is nothing but severe form of itching. நம்மளோட பாடியில இந்த waste product அதிகமாகறதுனால சிவியரா itching டெவலப் ஆகுது. Then this is one of an important thing, pericarditis. So you will be developing an inflammatory problem with your heart called pericarditis. So உங்களுக்கு வந்து ஹார்ட்லையும் ப்ராப்ளம் ஆகி தென் ஃபைனலி ஃப்ளூயிட் ஓவர்லோட் ரொம்ப அதிகமாகறதுனால யூ வில் டெவலப் அ காம்ப்ளிகேஷன் கால்ட் congestive heart failure. ஆட்டோமேட்டிக்கா பேஷண்ட் போயிடுறாங்க. So these are all the important symptoms you can develop during the phase of this oliguric phase. That's what I already told you. பர்டிகுலரா அந்த oliguric phaseல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்றோம். அண்ட் இன் திஸ் டைம் இப்போ நம்மளோட ஒலிகூரிக் ஃபேஸ்ல ஆப்வியஸ்லி வி மைட் ஹவ் கோ டு த ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் சம் டு கோ டு சம் மெடிக்கல் அட்டென்ஷன், ரைட்? ஸோ அந்த டைம்ல நம்ம ஹாஸ்பிட்டல் போகும்போது வாட் ஆர் ஆல் த லேப் ஃபைண்டிங்ஸ்? ஸோ ஐ ஹவ் லிஸ்டட் ஹியர். ஸோ இந்த மாதிரி அப்நார்மல் லேப் ஃபைண்டிங்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட பாடியில ஃப்ளூயிட் ஓவர்லோட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலி த சோடியம் வில் கெட் ரெடியூஸ்ட். ஸோ அதை தான் ஹைப்போநட்ரீமியான்னு டேர்ம் பண்றாங்க. Then excretion process ஒழுங்கா நடக்காததுனால potassium is going up, hyperkalemia. Then you will develop hypocalcemia. So hypocalcemia ஏன் அப்படின்னா, நமக்கு விட்டமின் டி ப்ராப்பரா சிந்தசிஸ் ஆகாது. So you all know vitamin D is responsible for the absorption of this calcium. So கண்டிப்பா கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு கால்சியம் கம்மியாக தான் செய்யும். ஹைப்போகால்சிமியா, தென் ஹைப்பர் மெக்னீசியமியா, ஹைப்பர் பாஸ்பேட்டிமியா. இதெல்லாம் ஏன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்கிரீஷன் ப்ராசஸ் ப்ராப்பரா நடக்கல. ஸோ ஆப்வியஸ்லி இந்த எலக்ட்ரோலைட்ஸ்லாம் நம்மளோட பாடியில பில்டப் ஆக ஆரம்பிச்சிடுது. தென் திஸ் ரீனல் பேராமீட்டர்ஸ் லைக் யூரியா, கிரியாட்டினைன், பிளட் யூரியா, நைட்ரஜன் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பாடியில எலிவேட் ஆகுது. ஸோ தீஸ் ஆர் த abnormal lab findings you can note down during the phase of this oliguric phase. Okay, so this is the second phase. Now அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னா, third one is about some diuretic phase. This is otherwise called as polyuric phase. So in the phase la enna nadakku appadina, you might have get some medical attention, you will start on your treatment protocol and something. So in the time la நம்மளோட யூரின் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. பெர் டேக்கு பாத்தீங்கன்னா 4 to 5 liters வரைக்கும் you are getting your urine output. நம்மளோட கிட்னி வந்து ஸ்லோவா ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்குது. இந்த இனிஷியல் itself I have told you, right? கிட்னியை வந்து நம்மளால சரி பண்ண முடியும் அக்யூட் கிட்னி இன்ஜுரியில. ஸோ நம்மளோட கிட்னி வந்து பழையபடி பேக் டு நார்மல் ஆக ஆரம்பிக்குது. தென் ஃபைனலி யூ வில் எண்ட் அப் வித் திஸ் கன்வலசன்ட் ஆர் ரெக்கவரி ஃபேஸ். ஸோ ரெக்கவரி ஃபேஸ் அப்படின்னா அது ரிவர்ட் ஆகி வரும்போது டியூ டு த காம்பன்சேட்டரி மெக்கானிசம் நம்மளோட கிட்னி நார்மலா அதோட பேக் டு ஃபங்க்ஷனுக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் தட் வில் டேக்ஸ் பிளேஸ் டியூரிங் த டைம் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஃபேஸ். ஸோ அதை தான் நமக்கு சிம்டமா கொடுத்துருக்காங்க. தென் நவ் ஃபைனலி வாட் இஸ் த மேனேஜ்மெண்ட் ஃபார் திஸ் கிட்னி ஃபெயிலியர்? நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ கண்டிப்பா இதை நம்மளால ரிவர்ட் பண்ண முடியும். அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியல் மேனேஜ்மெண்ட் இஸ் அபவுட் டேக்கிங் டயூரிட்டிக்ஸ். எக்ஸாம்பிள் ஃப்ரூசமைட், லாசிக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ சிவியர் ஃபார்ம்ல லாசிக்ஸ் இன்ஃபியூஷன் போடுவாங்க. லைக் எடிமா அந்த மாதிரிலாம் டைம் இருக்கிற டைம்ல வில் பி ஸ்டார்டிங் லாசிக்ஸ் இன்ஃபியூஷன். தென் லாசிக்ஸ் வந்து ஓரலா வந்து பேஷண்ட்க்கு அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட்லி டெய்லி வந்து ஐஓ சார்ட் மெயின்டைன் பண்ணணும். அண்ட் திஸ் வெயிட் செக்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம டெய்லி வெயிட் செக் பண்ணணும். நம்மளோட ப்ரோட்டோகால் என்னன்னு பாத்தீங்கன்னா, சேம் டைம் ஈச் டே. இன்னைக்கு 10 மணிக்கு பாக்குறோம்னா
நாளைக்கும் சேம் டைம் யூ ஹவ் டு செக். ஸோ ஹவு எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் நம்மளோட பேஷண்ட்டுக்கு மறுபடியும் ஃப்ளூயிட் ஓவர்லோடு தான் ஆகுது அப்படின்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா, பெர் டேக்கு 1/2 to 1 pound வெயிட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா அகைன் வி ஆர் டெவலப்பிங் திஸ் கிட்னி ஃபெயிலியர், நமக்கு ஃப்ளூயிட் ஓவர்லோட் ஆக ஆரம்பிக்குதுன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். தென் இந்த சோடா பைகார்போனேட், சோடியம் பைகார்போனேட் வந்து எதுக்காக கொடுக்குறாங்கன்னா இந்த மெட்டபாலிக் அசிடோசிஸ்க்காக தராங்க. தென் இன்ஃபெக்ஷன் சிம்டம்ஸ் மானிட்டர் பண்ணணும், லைக் ஃபீவர், சில்ஸ் இந்த மாதிரி பட்ட ப்ராப்ளம்ஸை மானிட்டர் பண்ணணும். எதுக்காக அதை மானிட்டர் பண்றோம்னா, பேஷண்ட் கிட்னி ஃபெயிலியர் டெவலப் ஆகும்போது the patient will become completely immunocompromised. So ஈஸியா பேஷண்ட்க்கு நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வர சான்சஸ் இருக்கு. அதனால பேஷண்டோட கிட்னி ஃபெயிலியர் இன்னும் வர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா இன்ஃபெக்ஷன் சிம்டம்ஸ் மானிட்டர் பண்ணணும். அப்படி ஏதாச்சும் இருந்ததுன்னா இமீடியட்டா மெடிக்கல் அட்டென்ஷன் எடுத்துக்கலாம். Then this is very very important part. You have to always go for low protein. So never go for a high protein diet for a patient with kidney failure. Always go for low protein. Then so potassium restrict பண்றோம், fluid restrict பண்றோம். And this is also an important point. High carbohydrate. Patient ketosis போக கூடாதுங்கிற பர்பஸ்க்காக கார்போஹைட்ரேட்டை பேஷண்ட்டுக்கு டயட்ல இன்க்ரீஸ் பண்றோம். Then avoid this nephrotoxic medications. So nephrotoxic medication அந்த சின்னு முடியுது இல்லையா, அமிகசின், ஜென்டாமைசின், வாங்கோமைசின் இந்த மாதிரி பட்ட மெடிசன்ஸ் எல்லாம் ஜெனரலாவே கிட்னிக்கு கெடுதலான மெடிசன். So you have to avoid all those medications. Then especially this NSAID பெயினுக்கெல்லாம் சடனா போயெல்லாம் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது. Then you can apply some emollients. Why emollients அப்படின்னா, I already told you patient will have pruritus. So pruritus இருக்கும்போது பேஷண்ட் வந்து ஸ்கிராச் பண்ணிடுவாங்க ஸ்கின்னை, அதனால பாடியில லோஷன்ஸ் அப்ளை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நெயில்ஸ் எல்லாம் இருக்கிற பட்சத்துல எஸ்பெஷலி ஓல்டேஜ் பேஷண்ட்ஸ்க்கு யூ கேன் ட்ரிம் த நெயில்ஸ் ஸ்கிராச் ஆகாம இருக்கிறதுக்காக. தென் எலக்ட்ரோலைட்ஸ் கரெக்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஐ ஹவ் ஆல்ரெடி லிஸ்டட், ரைட்? ஸோ இதெல்லாம் கரெக்ட் பண்ணலாம். Then monitor lung sounds. Why? Because fluid overload ஆகும்போது நம்மளோட லங்ஸ்ல தண்ணி தேங்கும் போது you'll be getting sounds like crackle, that is otherwise called as rails. அப்ப இந்த மாதிரி சவுண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னாக்க பேஷண்ட்டுக்கு ஃப்ளூயிட் ஓவர்லோட் இருக்குதுன்னு இண்டிகேட் பண்ணும். ஸோ அதனால லங் சவுண்ட்ஸ் மானிட்டர் பண்ணிக்கணும். தென் ஃபைனலி யூ கேன் கோ ஃபார் சம் இமோஷனல் சப்போர்ட். ஸோ கண்டிப்பாக கொடுக்கணும் சைக்காலஜிக்கல் ஆர் இமோஷனல் சப்போர்ட். அண்ட் ஃபைனலி ஹெச்டி இஸ் நத்திங் பட் ஹீமோடயாலிசிஸ். இட் இஸ் நாட் நெசசரி தட் எல்லா அக்யூட் கிட்னி ஃபெயிலியர்ல இருக்கிறவங்களுக்கும் டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு நீட் இல்லை. இஃப் நெசசரி, இஃப் தே ரியலி நீட்ஸ் அ டயாலிசிஸ் ஸ்லாட், you can go for a hemodialysis. So that is all wholesome about this acute kidney injury. So in the ella stuff, this all are important points for exams also. And I hope this video will be very useful. And also then in the next video, we're going to talk about chronic kidney injury. If there is anything more we want to talk about, you can mention in the comment section. Thank you so much, and don't forget to subscribe our channel Rennie's Nursing Academy, Nagarkoil. Thank you so much.